ஹாய் பசங்களா, நம்ம எல்லாரோட குவார்டர்லி எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. குவார்டர்லி எக்ஸாமில் நான் என்ன பண்ணால் இங்கே மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், பாஸ் பண்ணுறதே கஷ்டம்னாலும் சரி, உங்களோட மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி சார்? நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், நீங்கள் என்னென்ன பண்ணணும்? நீங்கள் டாப்பர் ஸ்டூடெண்ட், அப்போ என்னென்ன பண்ணணும்? இந்த வீடியோவில் நான் பேசிக்லி ஃபிசிக்ஸை வச்சு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது சொல்ல போகிறேன். சேம் திங் நீங்கள் எல்லா சப்ஜெக்டில் அப்ளை பண்ணுங்க. நல்லா பாருங்க, நம்மள்ட்ட 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 100 மார்க்குக்கு ஒரு சில பசங்க எப்படி இருப்பீங்கன்னா, சார் நல்லா பாஸ் பண்றதே கஷ்டம்னா டோன்ட் வரி அபவுட் எனிதிங். 60 மார்க் நீ ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான வழி சொல்றேன், சரியா? 60-70 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 60 பிளஸ் மார்க் வேணும்னா என்ன பண்றது சார்? 85 பிளஸ் மார்க் வேணும் சார், என்ன பண்றது? 95 பிளஸ் மார்க் வேணும்னா என்ன பண்றது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதைக்கு இந்த 5 யூனிட் நீ டாப் நாச்சா படிச்சிட்டேன். ஏன்னா பிசிக்ஸ் பொறுத்து 5 யூனிட் தான் வரப்போகுது குவார்டர்லி எக்ஸாம்ல. டாப் நாச்சா படிச்சுட்டேன்னா போர்டு எக்ஸாம்ல இந்த 5 யூனிட் வச்சு நீ ஈஸியா 85 மார்க் வாங்கலாம். இப்போ இந்த 5 யூனிட்டை நல்லா தரோ பண்ணி படிச்சா 95 பிளஸ் மார்க் உன் கையில. போர்டு எக்ஸாம்ல, ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம்ல இந்த 5 யூனிட் வச்சு நீ 85 மார்க் வாங்கலாம். ஸோ நல்லா யோசிச்சுக்கோ. இப்போ நீ நல்லா படிச்சனா போர்டு எக்ஸாம்ல 85 பிளஸ் மார்க் உனக்கு கிடைக்கும். இப்ப நம்மள்ட்ட 5 யூனிட் இருக்கு சார், ஓகே? ஸோ இந்த 5 யூனிட்ல எம்சிக்யூ யார் யார் பார்க்கணும், 2 மார்க் யார் யார் பார்க்கணும், 3 மார்க் யார் யார் பார்க்கணும், 5 மார்க் கொஸ்டின் யார் யார் பார்க்கணும், நியூமரிக்கல்ஸ் யார் யார் பார்க்கணும். நல்லா பாருங்க, எம்சிக்யூ எல்லாரும் பார்த்துருங்க, புரிஞ்சா? எஸ் சார். 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஆப்வியஸ்லி 95 பிளஸ் மார்க் எடுக்க போறவங்க 2 மார்க் கொஸ்டின் பார்ப்பீங்க, 3 மார்க் பார்ப்பீங்க, 5 மார்க் பார்ப்பீங்க, நியூமரிக்கல் பார்ப்பீங்க. இதுல மாற்ற கருத்து இல்லை சார். எனக்கு சென்டம் வேணும் சார், இது எல்லாமே படிக்கணும். எம்சிக்யூ படிக்கணும், எம்சிக்யூல இன்டீரியர் எம்சிக்யூ பார்த்துக்கணும், சரியா? ஸோ 95 பிளஸ் மார்க் என்ன? இன்டீரியர் எம்சிக்யூ, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், நியூமரிக்கல், இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணாலே போதுமானது. ஓகே சார், எனக்கு 85 பிளஸ் மார்க் வந்தா போதும்னா ஒன்னில புக் பேக்ல இருக்கிற எம்சிக்யூ இதெல்லாம் பாரு, நியூமரிக்கல் நீ தொடக்கூட வேணாம். 85 பிளஸ் மார்க் டெஃபினெட்லி உனக்கு கிடைக்க போகுது. சரி, எனக்கு 60 பிளஸ் மார்க் வந்தா போதுமானது அப்படின்னு யாராச்சும் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 3 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோ. சரி, எந்த 3 யூனிட் சார் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேஸ் பண்ணி சொல்றேன். யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 5. இது ரொம்ப ஈஸியா நீ ஸ்கோர் பண்ணலாம், புரிஞ்சா? அப்ப கஷ்டமே இல்லாம உனக்கு 60 பிளஸ் மார்க் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, 2 மார்க் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் நான் கூடிய சீக்கிரம் அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், இப்பயும் போட்டுருவேன். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னுச்சுன்னா கீழே பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அதே மாதிரி இந்த பிடிஎஃப் 60 பிளஸ் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, 85 சரி, 95 சரி, நான் சொல்லக்கூடிய கொஸ்டினை டெஃபினெட்லி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணும். ஸோ 2 மார்க் கொஸ்டின் 5 யூனிட்ல இருந்து, 3 மார்க் கொஸ்டின் 5 யூனிட்ல இருந்து படிச்சுக்கோ. 5 மார்க் ஏதாவது ஒரு 3 யூனிட் மட்டும் படி. ஈஸியா நீ 75 பிளஸ் மார்க் வரைக்கும் போயிட முடியும், சரியா? 75க்கு 85க்கு டிஃபரன்ஸ் என்ன சார்? நீங்க 5 யூனிட்ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டினை பார்க்கணும், புரிஞ்சா? அதே மாதிரி நியூமரிக்கல்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றேன். நியூமரிக்கல்ல எல்லா நியூமரிக்கல் வேணா, இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் படிச்சா போதுமானது பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும். இதே ஸ்ட்ராட்டஜி நீ எல்லா இதுக்கு அப்ளை பண்ணு சார். கெமிஸ்ட்ரியா, கெமிஸ்ட்ரியில் 5 யூனிட் இருந்துச்சுன்னா 95 பிளஸ்னா எல்லா யூனிட் பார்த்துக்கோங்க. நியூமரிக்கல், எம்சிக்யூ, புக் இன்சைட் எல்லாமே பார்க்க. 85 பிளஸ் மார்க் வேணுமா? புக் பேக்ல இருக்க எம்சிக்யூ, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். சார் 60 பிளஸ் மார்க் வேணுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படி, போதுமானது, ஓகேவா? ஸோ மற்றவங்கள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்க வேணாமா, இம்பார்ட்டன்ட்டை முடிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸை பாரு, இவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நியூமரிக்கல், சரியா? 85 மார்க் டெஃபினெட்லி வந்துடும். நான் 85லேருந்து 95 மார்க் போக ஆசைப்படுறேன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே நியூமரிக்கல் பாருங்க, மற்றவங்க நியூமரிக்கல் தொட வேண்டாம். கிளியரா? எஸ், ஓகே. ஸோ இதான் உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். டவுட் வேற ஏதாச்சும் இருந்துச்சு கேட்டுக்கோங்க, சரியா? ஸோ தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணு, உனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். உனக்கு வேற ஏதாச்சும் டவுட், டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீ கான்டாக்ட் பண்ணி. ஏன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா பயப்படாத. கொஸ்டின் பேப்பர் 110 மார்க்குக்கு வரும். ஆனால் நம்ம 110 மார்க்ல வெறும்னு 70 மார்க் தான் எழுத போறோம். ஸோ சாய்ஸ்ல விடுறதுக்கு நிறைய கொஸ்டின் அவைலபிளா இருக்கும் உனக்கு. ஸோ நீ சிம்பிளா ரொம்ப கஷ்டப்படாத, ஓகே? 110ல வெறும் 70 மார்க் தான் நம்ம எழுத போறோம். மிச்சம் 30 மார்க் தானே இன்டர்னல் சொல்லி 30 மார்க் நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ இதே கணக்கு ஞாபகம் வச்சுக்கோ. 70க்கு நீ 55 மார்க், 70க்கு 55 மார்க் வேணா இதை மட்டும் பார்த்துக்கோ சார். 70க்கு எனக்கு ஒரு 30 மார்க் வேணா
புக் பேக்ல இருக்க எல்லாமே பார்த்துக்கோ. 5 யூனிட்ல இருக்க 2 மார்க், 5 யூனிட்ல இருக்க 3 மார்க், 3 யூனிட்ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோ. நியூமெரிக்கல் தொட வேணாம். இது ஃபாலோ பண்ணு, மார்க் வந்துரும். உனக்கு டீட்டெயிலா சரி எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னா அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் நீங்க தாராளமா கேளு. ஆனா படிக்க ஆரம்பிச்சிரு. சரி எனக்கு இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் கொடுத்தா நல்லா இருக்கும்னா இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்னு கீழே சொல்லு. சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீழே டைப் பண்ணு, நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல உனக்கு தேவையான நிறைய மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு.